ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருப்பார் இல்லையா? நீத்து ரவியை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தூக்க மாத்திரை சாப்பிட்ருவேன், நீங்கள் வரலைன்னா நான் அதுக்குள்ளே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இல்லையா? ரவி ஸ்ருதிஸ் கொடுத்த ஆர்டரை அந்த இதில் வேலை பார்க்குற ஒருத்தரை கொடுத்துட்டு ஸ்ருதிகிட்ட சொல்லாமல் கூட ரவி வேகமாக கிளம்பி போயிடுவார். இந்த இதில் ரவி ரொம்ப பாவங்க. ஏன்னா ஸ்ருதி உண்மையாக தான் இருந்தார், ஸ்ருதிக்காக அவரும் உண்மையாக தான் இருந்தார், உண்மையாக தான் லவ் பண்ணார். ஆனால் ஸ்ருதி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்கான பிரச்சனை காரணமே அந்த நீத்து தான் இப்படி சொல்லி செஞ்சு இவங்க 2 பேத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க. இன்னுமே இவரை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வரலாம், ஆனால் இவங்க வரமாட்டேங்கிறாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவரும் போயிடுறாரு. நீத்தோட வீட்டுக்கு போய் பார்த்தா உட்காந்துருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்ருதி, நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீத்துகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர் நீத்து, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நான் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன், நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்குலாம் என்னால் வர முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாமல் மிரட்டுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு. உடனே நீத்து சொல்கிறாங்க, நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நான் கூப்பிட்ற நேரத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த பிரச்சனை பேசி முடிக்க போயிருப்பாங்க இல்லையா? அதாவது அருண், சீதா, அப்புறம் நம்ம முத்து, மீனா எல்லாருமே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கு வாக்குவாதமான மாதிரி 2 பேத்துக்கு ஆயிடுது. நம்ம செல்வம் என்ன சொல்லலாம்னா, 1,00,000 ரூபா கொடுக்குறேன், 1,00,000 ரூபா கொடுத்தேன், 1,00,000 ரூபாவுமே எனக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியாது, நான் மாதம் 5,000 1,00,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அருண் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு நீ தெருவில் நிற்க வை, நான் காரை விட்டு ஏற்றி அவரை கொல்றேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. அங்கே இருக்க அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. யாருன்னா வக்கீலன்னு, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் மீனா பேசி, இல்லை இவர் இனிமேல் எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி மீனா சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திட்டு என்ன நடக்குதுன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 5 லட்சம்னு சொல்லிடுறாங்க. 5 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டு அப்புறம் செல்வமும் கையெழுத்து போட்டுறாரு, அருணும் கையெழுத்து போட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சோகமாக இருக்காங்க. அப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்களா, ஃபைனான்சியரோட ஆஃபீஸ் விட்டு, அதை பார்த்துட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னா விஜயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ அப்போ நம்ம பத்திரத்தை வச்சு காசு வாங்கினது எது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ செஞ்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.